கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். அதே 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கோல் சொல்லுகிறது, மற்றவர்களை குறித்து ஒருவரிடத்தில் குறை சொல்லுகிறது சிறிய காரியமாய் தோன்றலாம். ஆனால் அதனுடைய விளைவு பெரியதாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் ஒரு நாளும் ஒருவரை குறித்து மற்றவர்களிடத்தில் குறை சொல்வதோ அல்லது முறுமுறுத்து பேசுவதோ அல்லது அவர்கள் செய்த தவறுகளை சொல்லி காண்பிப்பதோ இருக்க கூடாது என்று நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, ஒருவருடைய காரியத்தை இன்னொருவரிடத்தில் சொல்லுகிறவன் சிநேகிதன், அதாவது அவர்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்றிருக்கிற எந்த உறவையும் பிரித்து விடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனை பிரித்து விடுகிறான் என்று. ஆனால் அதுவே ஆங்கில மொழியாக்கத்தில் திரும்ப திரும்ப ஒரு பற்றி குறை சொல்லுகிறவன் அந்த இடத்தில் இருக்கிற உறவை பிரித்து விடுகிறான், அந்த சிநேகத்தை பிரித்து விடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இதில் பிரியப்படுவதே இல்லை. ஒருவேளை இன்றைக்கு நாம் தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கலாம். இன்னும் அநேகர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், என்னுடைய வருத்தத்தை பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லை, ஆகவே தான் நான் இதை அவர்களிடத்தில் சொன்னேன் என்று சொல்லுகிறார்கள். இது சரியா என்றால் நிச்சயம் இல்லவே இல்லை. இதை நான் செய்தாலும் தவறுதான், நீங்கள் செய்தாலும் தவறுதான். ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த நாடுகிறவன், அதாவது அந்த உறவு வேண்டும் என்று இருக்கிறவர்கள் ஒருவருடைய விஷயத்தை மற்றவர்களிடத்தில் சொல்ல மாட்டார்கள் என்பதாக வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொள்ளுகிறது. அவர்களை பற்றி குறை சொல்லவில்லை, இருப்பதை தானே சொல்லுகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் நியாயப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் அதில் பிரியப்படுவதே இல்லை. அது எல்லாமே கோல் சொல்லுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இதுவரை நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்றால், ஒருவரை குறித்து மற்றவர்களிடத்தில் குறையாகவோ அல்லது அவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்று குறை சொல்லி கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் அதை விரும்புவதே இல்லை. நாளில் ஒரு முடிவு எடுங்கள். ஆண்டவரே, இனி நான் யாரையும் குற்றப்படுத்தியோ அல்லது அவர்கள் செய்தார்கள் என்பதை மற்றவர்களிடத்தில் சொல்லி அவர்கள் உறவுகளையோ நான் நிச்சயங்களை பிரிக்க மாட்டேன். ஒருவேளை நான் இதுவரை அப்படி அநேக உறவுகளை பிரிக்க காரணமாய் இருந்திருப்பேன் என்று சொன்னால் என்னை மன்னியும் என்று ஜெபியுங்கள். அநேக நேரத்தில் நமக்கு இது தவறு என்றே தெரிவதில்லை. எதுவரை தெரியுமா? நமக்கு நடக்காத வரை இது அவர்களுக்கு தவறாகவே தெரியாது. ஆனால் உங்களை குறித்து யாராவது மற்றவர்களிடத்தில் நீங்கள் செய்கிற காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால், இவர்கள் மேல் நேசமாயிருக்கிற அவர்கள் உங்களை விட்டு விலகி சொல்லும் போது தான் அதனுடைய வலியும் வேதனையும் புரியும். ஆகவே இந்த காரியத்தில் விளையாட்டு கல்லவா செய்தேன் என்றோ அல்லது நான் என்னுடைய கஷ்டத்தை தான் பகிர்ந்து கொண்டேன் என்றோ நியாயப்படுத்தாதிருங்கள். ஒரு நாள் சொல்வதுதான் கஷ்டம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது கஷ்டம் அல்ல. அவர்களை குறித்து இவர்களிடத்தில் தவறாகவே பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஒருவேளை அவர்கள் தவறே செய்திருக்கலாம். அதை ஒரு முறை சொல்வதுதான் நியாயம், மீண்டும் மீண்டும் சொல்வது நியாயம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, இனி நான் யாரையும் என்னுடைய வார்த்தையினால் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்று சொல்லி எந்த உறவையும் பிரிக்கிற பெரிய பாவத்தை நான் செய்யக்கூடாது என்பதில் கவனமாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.